ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லோரும் தீபாவளிக்கு ரெடி ஆகிட்ருப்பீங்க, பலகாரம்லாம் பண்ணி வீட்டில் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பலகாரம் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பாசிப்பருப்பு உருண்டை, ரவா லட்டு, முறுக்கு இதெல்லாம் செஞ்சோம். இப்போ நாங்கள் பாசிப்பருப்பு உருண்டை தான் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்து அதை பொடி பண்ணிக்கிட்டு சீனியை பவுடராக ஆக்கிக்கிட்டு ரெண்டையும் கலந்து வச்சுட்டாங்க. அதில் நெய் ஒரு கிட்டத்தட்ட 3-4 ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்துக்கிறணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் வச்சே தான் செய்வோம். நெய் கொஞ்சம் கூடிருச்சு அப்படின்னாலே மாவு கொஞ்சம் தளர்வாயிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ஊற்றணும். ஊற்றி அதை நல்லா கலந்து வச்சுட்டு அடுத்து ரவா லட்டு ரெடி பண்ணுறதுக்காண்டி அம்மா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு எடுத்திங்க அப்படின்னா இதில் 2 பங்கு இனிப்பு போடணும். ஒருத்தவங்க சீனி அப்படியே டேரெக்டாக போடுவாங்க, நாங்கள் பொடியாக்கி தான் போடுவோம். இதுக்கும் நெய்யில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறோம். அப்புறம் அஸ் யூஷுவல் நெய் காய்ச்சி நெய்யில் முந்திரி பருப்பு கொஞ்சம் வாசனைக்காண்டி தேங்காய் பொன்னிறமாக வறுத்து அதை ரவா லட்டில் சேர்த்துட்டோம். டியூட்டி ஃப்ரூட்டி எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றனால நாங்கள் ரவா லட்டில் டியூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கிட்டோம். லட்டு பிடிக்கிற பதம் வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு நெய் காய்ச்சி நாங்கள் அதில் சேர்த்துருக்கோம். சேர்த்து கொஞ்சம் பிரட்டி பார்க்கணும். லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா எடுத்து அப்படியே வச்சுட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்துச்சு, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்து பண்ணிடலாம். அடுத்து எங்கள் அம்மா 3வது ஐட்டம் அதிரசம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா சூப்பர் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க. என்னால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் வேலை பார்க்க முடியாது. ஒரே நாளில் 4 ஐட்டம் பண்ணாங்க. 4 ஐட்டம் 5 ஐட்டம் செஞ்சாங்க. இந்த அதிரசத்துக்கு மாவு 2 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ மாவு பதத்துக்கு வரவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதிரசம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிரசம் ரெடி ஆகிட்டுருக்கிற கேப்லேயே அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முறுக்குக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் முறுக்கு மாவு ரெடி பண்ணாங்க. அரிசி மாவு பெரிய உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசி எடுத்தாங்க. அதை ஜலிச்சு எடுத்ததும் பொரியல் மாவு சின்ன உலக்குக்கு ஒரு உலக்கு எடுத்தாங்க. அப்புறம் பெருங்காயம், எள், உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து மாவு ரெடி பண்ணி அம்மா ஒரு சைடில் எடுத்து வச்சிட்டாங்க. அதிரசம் போட்டு முடித்தது அப்படின்னோடனேவும் முறுக்கு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. முறுக்கு நல்லா பொறுன்னு வந்திருந்தது. உடைக்கும் போதே நல்லா டக்குன்னு உடஞ்சிச்சு. நல்லா காரசாரமாக வந்துருந்துச்சு. கொஞ்சம் காரமாக போட்டிருந்தாங்க அம்மா. அப்புறம் நான் லட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பாசிப்பருப்பு லட்டும் ரவா லட்டும் ரெடி பண்ணுறதுக்காண்டி நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா சூடு ஆறி இருந்தது அப்படின்றனால நான் உடனே எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் எல்லாம் வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் தீபாவளி நாளைக்கு தான். ஆனால் இன்றைக்கே எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக வெளியில் நல்லா நிறைய வெடி போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே நாங்கள் பலகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டே சூப்பராக போச்சு. ரவா லட்டு செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து பாசிப்பருப்பு லட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது லட்டு ரெடி பண்ணுறதுக்கு முடிஞ்சிருச்சு. நான் இந்த லட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கேப்லேயே அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா கார சேவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கார சேவுக்கு அம்மா மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க.
இந்த வட்டமாவது மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே அம்மா செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக அவங்க ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நானே பார்த்தேன். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதையாவது நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு அதை நான் வீடியோ எடுத்தேன். காரசேவும் நல்லாவே வந்திருந்தது. பாருங்க லைட்டாக தான் பிடிச்சி எடுத்தேன். அது நல்லா நொறுங்கிருச்சு. நல்லா பொறு பொறுன்னு வந்திருந்தது. மிளகு சேவு அப்படிங்கிறனால காரமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அம்மா வந்து அல்வா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து விசாக அல்வா. இதில் வந்து எந்த வித ஃபுட் கலருமே ஆட் பண்ணாமல் அப்படியே ரெடி பண்ணிட்டாங்க. ஃபுட் கலர் இல்லாமல் நேச்சுரலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பண்ணாங்க. இந்த தீபாவளிக்கு நாங்கள் வந்து ரவா லட்டு, பாசிப்பருப்பு உருண்டை, அல்வா, முறுக்கு, காரசேவு இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தோம். அது கேப்லேயே வந்து பாப்பா வந்து எனக்கு தீபாவளிக்கு என்ன ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு இந்த மெஹந்தி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவளுக்கு நான் காலைல மெஹந்தி வச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் வந்து மேடம் வந்து வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இந்த வட்டம் கிஃப்ட் பாக்ஸும் ஒரு கூடவே கிடச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு வெடி போட ஆரம்பிச்சிட்டா. அவங்க தாத்தாவோட ஹெல்ப்போட ஒவ்வொரு வெடியாக வச்சுக்கிட்டு இருந்தா. அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு வெடியும் போட்டு முடிக்கும்போது, அதுலேயும் புஷ்வானம் தரச்சக்கரம் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பி. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க பாதுகாப்பாக போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு தரச்சக்கரம் என்ன பண்ணிடுச்சுன்னா, அப்பா காலுக்கு நடுவில் போயிடுச்சு. அப்புறம் அதை பார்த்ததும் கொஞ்சம் நகண்டுட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்து வெடி போடுங்க. நாங்கள் இந்த தீபாவளியை இந்த மாதிரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் உங்கள் தீபாவளியை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.